அவர்கள் இயேசு கடவுளுடைய மகன் என்று தெரியாமல் செய்தார்கள். கடவுள் அவர்களை மன்னித்தார். ஆனால் நாம் எல்லோருக்குமே இயேசு கடவுள் என்று தெரியும், இறைமகன் என்று தெரியும், அதை நம்புகிறோம். ஆனால் நாம் அவருக்கு எதிராக பாவம் செய்கிறோம். அவருக்கு எதிராக பாவம் செய்கிறோம், தெரிந்தே பாவம் செய்கிறோம். அவர்கள் தெரியாமல் செய்தார்கள், மன்னிப்பு பெற்றார்கள். நாம் தெரிந்தே செய்கிறோம். அப்போ இன்னைக்கு அந்த படை வீரர்களை விட நாம் இன்றைக்கு தண்டனைக்கு அதிகமாக உள்ளாகி இருக்கிறோம். தண்டனை பெறுவதில் நாம் அதிகமாக உள்ளாகி இருக்கிறோம். ஏனென்றால் நாம் தெரிந்தே பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். இயேசு பாவத்தை வெறுக்கிறவர், அவர் தூய்மையானவர். நாம் தூயவர்களாக வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று நம்ம தெரிந்தோம். நாம் பாவத்தை பற்றி பயம் இல்லாமல் இருக்கிறோம். பாவத்தினுடைய வலியை, பாவத்தினுடைய கொடுமையை நாம் கண்டுகொள்ளாமல் இருக்கிறோம்.